சம் என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் சம். ரைட் த set -1, 1 இன் செட் பில்டர் ஃபார்ம்ல எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ செட்ல வந்து 2 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த நம்பர்ஸ் வந்து கண்டிப்பா 0 வச்சு தான் வரும். ஸோ நம்ம அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, x இங்க -1 இருக்கா? x அப்போ +1 = 0, x -1 = 0. ஏன் அப்படின்னா செட்ல வந்து -1 கொடுத்துருக்காங்களா, ஸோ நம்ம x -1 எடுத்திருக்கோம். செட்ல 1 கொடுத்துருக்கும்போது x +1 கொடுத்துருக்கோம். -1 இந்த சைடு வரும்போது +1 ஆயிரும். +1 ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு வரும்போது -1 ஆயிரும். இப்போ இது 2 வச்சு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, x +1 இன்ட்டு x -1 = 0. 2 டேர்ம் 0வா இருக்குன்னா, அதை மல்டிப்ளை பண்ணாலும் கண்டிப்பா 0வா தான் இருக்கும். இது இந்த ஃபார்ம்ல இருக்கு. a - b the whole square ஃபார்மட்ல இருக்கா? ஸோ நம்ம a² - b² = 0. நம்ம இப்போ செட் பில்டர் ஃபார்முக்கு என்ன எழுதணும்? செட்ல எழுதணும். எப்படி எழுதலாம்? a = set x such that எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணுமா? x² - 1 = 0, x belongs to capital R. ஏன்னா இங்க வந்து -1 இருக்கும், +1 இருக்கும். அதனால நம்ம இங்க என்ன போடுறோம்? கேபிட்டல் R சொல்றோம். தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டேட் வெதர் த ஃபாலோவிங் செட்ஸ் ஆர் ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட். ஃபைனைட் செட்டா இன்ஃபைனைட் செட்டான்னு கேட்காங்க. ஃபர்ஸ்ட் செட் என்ன கொடுத்துருக்காங்க? x பிலாங்ஸ் டு கேபிட்டல் N அண்ட் x இஸ் அன் ஈவன் பிரைம் நம்பர். நமக்கு தெரியும் ஈவனாகவும் பிரைம் நம்பராகவும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பர் என்ன அப்படின்னா 2 மட்டும்தான். ஸோ நமக்கு இந்த செட்டில் வந்து என்ன இருக்கும்? 2ன்ற ஒரு எலமெண்ட் மட்டும்தான் இருக்கும். ஈக்குவல் டு செட்டில் 2 மட்டும்தான் இருக்கும். This is finite. So this set is finite. Finiteனா கவுண்ட் பண்ண முடியாத வந்து finite சொல்லுவோம். கவுண்ட் பண்ண முடியாததை infinite சொல்லுவோம். இந்த செட்ல ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. அதை கவுண்ட் பண்ண முடியுமா? So this set is finite. And then second, x belongs to capital N. X is an odd prime number. ஆடாவும் இருக்குது and then prime நம்பராகவும் இருக்குதுன்னா அதை வந்து நிறைய நம்பர்ஸ் இருக்கும். அதை கவுண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. So this set is infinite. X belongs to capital Z and x is an even and less than 10. Z விட கம்மியா and ஈவனாகவும் less than 10ஆகவும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து கவுண்ட் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா Zல வந்து நிறைய நம்பர்ஸ் இருக்கும். அதனால நம்ம கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம Zல இருக்கிற நம்பர்ஸ் கவுண்ட் பண்ண முடியாதனால இந்த செட்டை என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஃபைனைட் செட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த செட் வந்து இன்ஃபைனைட் செட். And then fourth, x belongs to capital R such that x is an rational number. rational number கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாது. அதனால இந்த செட்டும் நமக்கு என்ன செட்டு தான்? இன்ஃபைனைட் செட்டு தான். Fifth one, x belongs to capital N such that x is a rational number. So this set is also infinite set. Fourth sum. Sum என்ன கொடுத்துருக்காங்க? By taking the suitable set ABC, verify the following results. First one என்ன கொடுத்துருக்காங்க? A cross B, B intersection C equal to A cross B intersection A cross C ன்னு prove பண்ணணும். Let U equal to நம்மளாம் ஒரு செட் எடுத்திருக்கோம். 1, 2, 5, 7, 8, 9, 10 அப்படின்னு ஒரு செட் எடுத்திருக்கோம். A என்ன எடுத்திருக்கோம்? 1, 2, B equal to 3, 4 and C equal to 4, 5. இல்லை B intersection C கண்டுபிடிச்சோன்னா Bக்கும் Cக்கும் காமனாக உள்ளது என்னது? 4 மட்டும்தான். ஸோ 4 இல்லையாச்சு. A cross B intersection C. A என்னது? 1, 2 cross B intersection C நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4 இல்லையாச்சா. This is
கிராஸ் போடும்போது ஆர்டர் பர்சன் நமக்கு கிடைக்குமா, ஆர்டர் பர்சன் நம்ம எழுதிக்கிறோம். 1, 4, ஆர்டர் பேர் 2, 4 எழுதியாச்சா. A cross B intersection C நம்ம ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ரைட் சைடுக்கு A cross B கண்டுபிடிக்கணும். A1, 2 cross B வந்து 3, 4. A cross ஆர்டர் பேர் கண்டுபிடிக்கும் போது 1, 3, 1, 4, 2, 3, 2, 4. அண்ட் தென் நெக்ஸ்ட் A cross C. A என்னது 1, 2 cross C 4, 5. A cross C கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஆர்டர் பாஸ் கிடைச்சிரும். ஆர்டர் பாஸ் கிடைச்சதுக்கப்புறம் A cross B இன்டர்செக்ஷன் A cross C கண்டுபிடிக்கணும். ரெண்டுலேயே உள்ள காமனாக உள்ள டேர்ம்ஸ் என்னது, இதுதான் A cross B கண்டுபிடிச்சிருக்கோமா. அண்ட் தென் இது A cross C ரெண்டுக்கு காமனாக உள்ளது ஆர்டர் பேர் 1, 4, 2, 4. அண்ட் தென் திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா A cross B இன்டர்செக்ஷன் C is equal to A cross B intersection A cross C ன்னு கிடைச்சிரும். Second one, to prove A cross B union C is equal to A cross B into A cross C. A நம்ம என்ன எடுத்திருக்கோம் 1, 2, B 3, 4 and then C 4, 5 எடுத்துட்டு first left sideல உள்ள கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், B union C கண்டுபிடிக்கணும். B union C is equal to unionனா ரெண்டு செட்டை சேர்த்துடணும். So 3 and then 4. C இன்டர்செக்டில் உள்ள 4 வந்து ஆல்ரெடி இருக்குது, ஸோ எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் டேர்ம் 5 எழுதியாச்சா. இப்போது A cross B union C கண்டுபிடிக்கணும். A என்னது 1, 2 cross B union C என்னது 3, 4, 5. இதுக்கு ஆர்டர் பாஸ் கண்டுபிடிச்சாச்சு. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் ரைட் சைடு கண்டுபிடிக்கிறது A cross B கண்டுபிடிச்சிட்டு A cross C கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுக்கு யூனியன் போட்டோன்னா அதுதான் A cross B யூனியன் A cross C. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும்னா A cross B union C is equal to A cross B union A cross C கிடைச்சிரும். Third sum, A cross B intersection B cross A equal to A cross B A intersection B cross B intersection A. A cross B நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், B cross A கண்டுபிடிச்சிருக்கோம். A cross B intersection B cross A ரெண்டுக்கும் காமனாக உள்ளது என்னது 2, 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ 2, 2 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ரைட் சைடு கண்டுபிடிக்கிறது A intersection B கண்டுபிடிச்சிருக்கோம் அண்ட் தென் B intersection A கண்டுபிடிச்சிருக்கோம். A intersection B cross B intersection A கண்டுபிடிச்சோன்னா செட் 2 cross செட் 2 மட்டும்தான் நமக்கு இருக்குது. ஸோ இதை மட்டும் நம்ம ஆர்டர் பேஸ் எழுதிடலாம். செட் ஆர்டர் பேர் 2, 2. ஆல்ரெடி திஸ் இஸ் ஒன் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துருக்கலாம். இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்தோன்னா ஃப்ரம் 1 and 2 நமக்கு என்ன கிடைச்சிரும், A cross B intersection B cross A is equal to A intersection B cross B intersection A நமக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் தேர்ட் சம் fourth sum C minus B minus A is equal to C intersection A union C intersection B dash. A எழுதியிருக்கோம், B and then C நம்ம எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் லெஃப்ட் சைடு கண்டுபிடிக்கிறதுக்காக B minus A கண்டுபிடிச்சோம், நமக்கு என்ன கிடைக்கும் 8, 9. நெக்ஸ்ட் C minus B minus A கண்டுபிடிச்சோன்னா B minus Aல இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் விட்டுட்டு C எழுதணும். B minus Aல நமக்கு என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது 8 and 9 இருக்குது. 8 மட்டும், அப்போ 8 தான் இங்கே இருக்குது, 8 மட்டும் விட்டுட்டு மீதி நம்பர்ஸ் எழுதணும். என்னென்னது 1, 5, 10. அண்ட் தென் இப்போ ரைட் சைடு இதில் கண்டுபிடிக்க போகிறோம். C intersection A equal to 1, 5. ஃபஸ்ட்டு B dash கண்டுபிடிச்சா தான் நமக்கு C intersection B dash கண்டுபிடிக்க முடியும். ஸோ B dash கண்டுபிடிக்க போகிறோம். B dash equal to U minus B. U எழுதிட்டு மைனஸ் B டேர்ம் எழுதணும்னா மீதி நமக்கு என்ன கிடைக்குன்னா 1, 5 and then 10. C intersection B dash நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் C intersection A யூனியன் C intersection B dash கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டுக்கு யூனியன் போட்டால் நமக்கு என்னென்ன கிடைக்கும் செட் 1, 5, 10. ஃப்ரம் 1 and 2லேருந்து நமக்கு என்ன கிடைச்சோம்னா C minus B minus A equal to C intersection A union C intersection B dash. Next B minus A intersection C equal to B intersection C minus A is equal to B intersection C minus A.
A எழுதியாச்சு, B எழுதியாச்சு, and then C எழுதியாச்சு. B minus A நமக்கு என்ன கிடைச்சிரும்? 7, 8. B minus A intersection C. 7, 8 intersection C values என்ன எடுத்திருக்கோம்? 8, 9, 10. இதோட intersection ஒண்ணே தான் இருக்கு. 8 மட்டும்தான். நெக்ஸ்ட் ஒன் கண்டுபிடிக்கிறதுக்காக B intersection C is equal to 8 கண்டுபிடிச்சுக்கோம். B intersection C minus A is equal to 8 minus set 1, 2, 5. அது ஏன்ற செட்டை எழுதியிருக்கோம். இது கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? 8 மட்டும் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக C minus A ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். C terms என்னது? 8, 9, 10 minus A terms 1, 2, 5. C minus A terms அப்போ என்ன இருக்கும்? 1, 2, 10. 8, 9, 10. C intersection B minus C minus A equal to 8 தான் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இந்த மூணுலேருந்து நமக்கு என்ன கிடைச்சிரும்னா B minus A intersection C equal to B intersection C minus A equal to B intersection C minus A ன்னு கிடைச்சிரும். Next, sixth sum. B minus A union C equal to B union C minus A minus C கண்டுபிடிக்கணும். B minus C first கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன terms கிடைக்கும்? 7 and 8. B minus C union C போடும்போது B minus C union C terms 8, 9, 10. இது ரெண்டுக்கு யூனியன் போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 7, 8, 9, 10 கிடைக்கும். நெக்ஸ்ட் B union C. B union Cனா BA ரெண்டு யூனியன் போட்டு எழுதணும். ரெண்டு இதில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் சேர்த்து எழுதணும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? 5, 7, 8, 9, 10. அண்ட் தென் A minus C. A என்னது? 1, 2, 5 minus C terms என்னது? 8, 9, 10. இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1, 2, 5 கிடைக்கும். தென் B union C minus A minus C equal to B union C ஃபர்ஸ்ட் எழுதிட்டு மைனஸ் A minus C எழுதிட்டு இது கண்டுபிடிச்சோம் நமக்கு என்ன டேர்ம்ஸ்லாம் கிடைக்கும்? 7, 8, 9, 10 கிடைக்கும். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து நமக்கு என்ன கிடைச்சிரும்னா B minus A union C equal to B union C minus A minus C நமக்கு கிடைச்சிரும்.